ஹாய் கைஸ், வெல்கம் டு அன யூடியூப் சேனல். சின்ன ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. இது வந்து இன்னியோட மினி விலாக் கிடையாது, எக்ஸ்டர்டோட மினி விலாகு. வில்லிவாக்கத்துலேருந்து அரங்கோணம் போகிறோம். அரங்கோணத்துலேருந்து சோழிங்கூர்னு ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே வந்து ஆஞ்சநேயர் வழிபடுறதுக்காக போகிறோம். இங்கேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அரங்கோணம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க. 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோடனே ட்ரெயின் வந்தது. ட்ரெயின் ஏறினோடனே என் தங்கச்சி பாப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தான். அவள் அப்படி ஃபோனை வச்சு ஸ்வாப் பண்ணிகிட்ருக்கா. என் தங்கச்சி எப்போவுமே ஃபோன் கொடுக்கவே மாட்டாள். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அவள் ஏமாற்றி வாங்கிடுவான். என் தங்கச்சியோட பொண்ணு, அவளுக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 1.5 வயசு தான் ஆகுது. ஃபோன் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்காதீங்க. நாங்கள் ட்ரெயினில் இது பண்ணும்போது ட்ராவல் வந்து ஒரு 1.5 ஹவர் இருந்தது. அதுக்கடுத்தது அந்த 1.5 ஹவர் முடிச்சுட்டு அப்போ பஸ் ஏறணும் சோழிங்கூருக்கு போகிறதுக்காக. அரங்கோணம் வந்துட்டு சோழிங்கூருக்கு போகிறதுக்காக பஸ் ஏறி சோழிங்கூர் வந்துட்டோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஆஞ்சநேயர் சிலை. அதை வந்து பார்த்து நாங்கள் வழிபட்டு முடித்தோடனே பெரியமலைக்கு போகிறதுக்காக ஒரு 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோ ஏறி பெரியமலைக்கு போயிட்டோம். பெரியமலைக்கு போனோடனே 1350 படி என்னமோ இருந்தது. அதை ஏற நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு 2 ஆஞ்சநேயரை பார்த்தோங்க. 2 ஆஞ்சநேயர் பார்த்தோன்னே அது எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள் தேங்காவை. நீங்கள் ஒன்று போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேக்கெலாம் கழட்டி வச்சுட்டு ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போங்க. அதை அடிக்கிறதுக்காகல, அது பயங்கொத்துறதுக்காக. ஏன்னா வந்து நிறைய நம்ம போகிறப்போ படிக்கிட்டு ஏறுறப்போ நிறைய ஆஞ்சநேயர்ஸ் இருப்பாங்க. அப்புறமா அந்த ஆஞ்சநேயர்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் எங்கள் பாப்பா பாருங்கள் தனியாக ஏறி வரா. அவளை யாரும் கை பிடிக்கக்கூடாதான், யாரும் எதுவும் பண்ணக்கூடாதான். அதனால் அவள் தனியாக தான் வரேன்னு வந்துட்டுருக்கா. அப்புறமா நாங்கள் ஃபேமிலியாக போனது எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் அம்மா, நான், என் தங்கச்சி பாப்பா ஒரு 6 மெம்பர்ஸ் போனோன்னே மேலே போனோடனே வியூ செம்மையாக இருந்ததுங்க. நல்லா தரிசனத்தை இது பண்ண உடனே அப்புறமா கீழே இறங்கி வந்தோடனே அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சி ஒரு பொழுது இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிடலை. அன்னதானம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அன்னதானம் போடுறோம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறீங்களே, நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டால் நாங்கள் சாப்பிடல. ஆனால் நாங்கள் வந்து பெரிய மலையும் சின்ன மலையும் ஏறி முடிச்சோடனே நானும் என் தங்கச்சும் அன்னதானம் சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமானா இல்லை. அதனால் அன்னதானம் கண்டிப்பாக சாப்பிடுங்க போனீங்கன்னா. சின்ன மலை வந்து படிக்கட்டு வந்து 350 தான். அங்கேயும் வியூ சூப்பராக இருந்தது, அதையும் எடுத்தோம். என் தங்கச்சி வீடு கட்டுறேன்ட்டு வீடையும் கட்டிட்டு அப்புறமா போகிறதுக்காக பஸ் ஏறி அப்புறமா நாங்கள் எங்கள் ட்ராவலை முடிச்சிட்டோம். பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.